பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குமுறல், விமோசனம் கிடைக்குமா? சொரிமுத்து ஐயனார் கோயிலில் வனத்துறை அதிகாரிகளால் ஏற்படும் அவலங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பாபநாசம் கோவிலுக்கு மேலே செல்லும் வழியில் சொரிமுத்து ஐயனார் கோயில் உள்ளது. இங்கு இந்த கோயிலில் சுற்றி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கிராமப்புறங்களில் இருந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்வது வழக்கம். ஆனால் இப்போது பாபநாசம் கோவிலுக்கு மேலே செல்ல வாகனங்களுக்கு தடை என ஆடி அமாவாசைக்கு அன்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அங்கு சென்று தங்கி உணவு பொங்கி சாமி கும்பிடுவது வழக்கம். மேலே வாகனங்கள் செல்ல தடை விதித்து உள்ளது. இதனால் சமையல் செய்வதற்கு காய்கறிகள் மற்றும் உணவு சமைப்பதற்கான தேவையான அடுப்பு ஜாமான்கள் மேலே கொண்டு செல்வது எப்படி? பஸ்ஸில் மட்டும் பயணம் செய்ய வேண்டும் என கூறுவதால் குழந்தைகள் மற்றும் வயதான முதியவர்கள் அந்த கூட்ட நெருக்கடியில் எப்படி செல்வார்கள்? மேலும் போன வருடம் இதேபோல் செய்த செயலால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். ஆகையால் இவர்களின் அதிகாரத்தால் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களின் உணவு மற்றும் தங்களின் பொருட்களை ஏற்றி செல்வதற்கு அனுமதி அளிப்பார்களா? இல்லையெனில் மீண்டும் பொதுமக்களுக்கு துயரான மனவேதனைக்கு தள்ளப்படுவார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்.